Hi, this is Sarankumar from Himsaiko. இந்த வாரம் எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிமோட பட்ஜெட் வந்து பிளான் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரீசெண்டாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் அதிகமாக பார்த்த கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எப்படி பட்ஜெட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான். பட் ஃபிலிம் பட்ஜெட்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு படத்தோட தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக செலவாகும், சில படங்களில் விஎஃப்எக்ஸுக்கு செலவே இருக்காது. இன்னும் சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ஒரு 3 ஆக்டர்ஸோ இல்லை 4 ஆக்டர்ஸ் இருந்தால் போதும். இன்னும் சில படங்களில் ஒரு 10-15 ஆக்டர்ஸ் தேவைப்படும். ஸோ இது மாதிரி என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட படத்தோட பட்ஜெட் வந்து அதிகமாகும் இல்லை குறையும். ஸோ அதனால் நம்ம ஒரு பட்ஜெட் டெம்ப்ளேட்டை வச்சுட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பட்ஜெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் ஒரு ஷார்ட் ஃபிலிமோட பட்ஜெட் வந்து நம்ம பிளான் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வாரம் பார்க்கலாம். பட் ஷார்ட் ஃபிலிமோட பட்ஜெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபிலிம் பட்ஜெட்லேருந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். பிகாஸ் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் எல்லாமே தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்காக எடுக்க போகிற படங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ராப்பரான டீம் இருக்கும் அண்ட் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டீமாக இருக்கும். அண்ட் அது போக நீங்கள் ப்ராப்பரான ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அப்படி கிடையாது. பிகாஸ் உங்களோட ஷார்ட் ஃபிலிம்க்கு என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் ஒர்க் தேவைப்படுதோ அவங்கள மட்டும் நீங்கள் வச்சுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களோட டீமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட் பண்ணவும் முடியும். சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கை வந்து நீங்களே கூட பண்ணணும்னு நினைச்சால் கூட பண்ணலாம். அதுபோக ஃபிலிம் மேக்கிங்கில் 3 விதமான ஸ்டேஜஸ் இருக்குது. அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த 3 ஸ்டேஜுக்குமே வந்து நம்ம பட்ஜெட் வந்து பிளான் பண்ணணும். பட் ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒன்று இருக்கவே இருக்காது. பிகாஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ரூம்லையோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ரூம்லையோ நடக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் மணி செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ப்ரீ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அப்படின்றதே நான் ஆட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஷூட்டிங் டைமில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு எந்த மாதிரியான பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட். பொதுவாக ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு கேமரா டிபார்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் கேமரா இருந்தால் போதும் ஒரு ஃபிலிம் வந்து ஷூட் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு ஆக்டராக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வச்சு ஷூட் பண்ணலாம். பட் ஷூட் பண்ணுறதுக்கு கேமரா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் படம் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கேமரா டிபார்ட்மெண்ட். கேமரா டிபார்ட்மெண்ட்டோட பட்ஜெட் வந்து எதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கேமரா, லென்சஸ், லைட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். அண்ட் செகண்ட் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட். அண்ட் தேர்டு லொக்கேஷன் அண்ட் பெர்மிஷன். ஃபோர்த் வந்து மேக்கப் அண்ட் காஸ்டியூம்ஸ். ஃபிஃப்த் வந்து ஃபுட், ட்ராவல் அண்ட் ஸ்டே. சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸோட சேலரி. செவன்த் வந்து க்ரூவோட சேலரி. அண்ட் இது போக அடிஷனலாக 3 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சப்போஸ் உங்களோட படத்தில் ஸ்டன்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்டன்ட் டீம் வந்து ஹையர் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் பட்ஜெட் போடணும். அதுபோக பாம் பிளாஸ்டோ இல்லை கன் ஃபயரிங் எஃபெக்ட்ஸ் வந்து உங்கள் படத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் டீம்னு சொல்லி தனியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு தனியாக நீங்கள் பட்ஜெட் ஒதுக்கணும். அண்ட் இதெல்லாம் போக உங்கள் படத்தில் ஏதாவது டான்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ டான்ஸ் கொரியோகிராஃபருக்கு தனியாக நீங்கள் பட்ஜெட் போடணும். பட் உங்களோட படத்தில் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான தேவைகளோ இல்லை பட்ஜெட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களோட பட்ஜெட்டை ஒதுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எடிட்டிங், கலரிங், விஎஃப்எக்ஸ், மியூசிக், டப்பிங் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். உங்களோட ஷார்ட் ஃபிலிம்க்கு நீங்கள் போஸ்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்குன்னு சொல்லி தனி பட்ஜெட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் டிசைனரோட பட்ஜெட்டில் வரும். அண்ட் இது வரைக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். பட் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பட்ஜெட் பார்க்குறோம் அப்படின்னாலும் எவ்வளோ நாள் வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அண்ட் என்ன கேமரா வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம், எத்தனை பேர் நடிக்கிறாங்க அண்ட் நம்மளோட டீமோட ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் ஒவ்வொருத்தர் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஃபுட்டு இல்லை ஸ்டேயிங் இதெல்லாமே பார்க்கணும். அப்போ பட்ஜெட் அதிகமாகும். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் அதிகமாக பட்ஜெட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமில், அதாவது ஒரு 5 டேஸ் வந்து ஷூட் பண்ணுற ஷார்ட் ஃபிலிமில் Sony A7S2 கேமரா யூஸ் பண்ணி ஒரு 5 ஆக்டர்ஸை மட்டும் நம்ம இன்வால்வ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஷூட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பட் இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் ஒர்க் ஃப்ளோ. ஸோ என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஷூட் பண்ணாமல் இதுதான் வேணும், இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணதுக்கப்புறம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஷூட் பண்ணுறதுக்கான பட்ஜெட். ஸோ ஃபஸ்ட்டு கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். Sony A7S2 கேமரா ப்ளஸ் சாம்யாங் லென்ஸ் கிட்டோட தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு 5 டேஸ்க்கு வந்து 50,000 வரைக்கும் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 10,000. பட் அடிஷனலாக ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு அடிஷனலாக பட்ஜெட் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட பட்ஜெட் பற்றி பார்க்கலாம். பட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட பட்ஜெட் வந்து அந்த படத்துக்கு என்ன தேவை இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு 10,000 அப்படின்றது ஷார்ட் ஃபிலிம்க்கு டீசென்டான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட். பட் இதுக்கு மேலே அதிகமாகிறதும் குறையிறதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கதை எப்படி இருக்கோ அதுக்கு பொறுத்து தான் வந்து அமையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் அண்ட் பெர்மிஷன். இந்த பட்ஜெட் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான பட்ஜெட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பெர்மிஷன்ஸ் இல்லை அப்படின்னா எப்படா போலீஸ் வருவாங்க, எப்படா நம்ம மாட்டுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்திலே இருப்போம். ஸோ ஆஸ் அ டேரக்டராக உங்களால் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணவே முடியாது. பட் பெர்மிஷன்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை வந்து உங்களால் ஷூட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு பெர்மிஷன்ஸ் வாங்கி ஷூட் பண்ணுங்கள். ஸோ பட்ஜெட் பண்ணும்போது பெர்மிஷனுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் வச்சுக்கங்க. பட் லொக்கேஷன் பட்ஜெட் அப்படின்றது உங்கள் படத்தில் என்ன தேவைகள் இருக்கோ அதை பொறுத்து தான்.
என்னை பொறுத்த வரைக்கும் லொகேஷன் அண்ட் பெர்மிஷனுக்கு 15,000 அப்படின்றது வந்து டீசென்டான பட்ஜெட். இதுக்கு அதிகமாகிறதும் குறையிறதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் படத்துக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து தான். நெக்ஸ்ட் வந்து மேக்கப் அண்ட் காஸ்டியூம். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து பார்க்கும்போது இந்த 2 டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் வந்து இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்டியூம்ஸ் எல்லாமே நம்மளோட ஓன் காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி மேக்கப்ஸ் எல்லாமே நம்ம ஓனாக வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு 15,000 வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு டீசெண்டான பட்ஜெட். அண்ட் இதுக்கு மேலே போகிறதும் அண்ட் குறையிறதும் வந்து உங்கள் வரதுக்கு என்ன டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயமான ஃபுட், ட்ராவல் அண்ட் ஸ்டே பற்றி பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்கள் படத்தை எங்கே ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. பிகாஸ் நீங்கள் படத்தை வந்து எங்கே ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோக்கல்லே ஷூட் பண்ணீங்க அப்படின்னா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து குறையும். அதே மாதிரி ஸ்டேயிங் பட்ஜெட் இருக்காது. பட் இதுவே நீங்கள் வெளியூரில் வந்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டேயிங்க்கு நீங்கள் பட்ஜெட் போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி ட்ராவலுக்கு அதிகமான பட்ஜெட் வரும். பட் ஃபுட்டோட பட்ஜெட் அப்படின்றது வந்து நீங்கள் எங்கே ஷூட் வச்சாலும் மாறாத விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆக்டர்ஸ்க்கு ஒரு சேலரி கொடுக்காம இருக்கலாம், சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து சேலரி கொடுக்காம இருக்கலாம். பட் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சாப்பாடு போட வேண்டியது உங்களோட கடமை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபுட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி போட்டால் கூட எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 10,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேலரி பற்றி பார்க்கலாம். சேலரி அப்படின்றது கம்ப்ளீட்டாக உங்களோட பிளானை பேஸ் பண்ண விஷயம். பிகாஸ் உங்களோட ஆக்டர்ஸ்க்கோ இல்லை சினிமாட்டோகிராஃபருக்கோ இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கோ வந்து நீங்கள் சேலரிஸ் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் வந்து இது இருக்கும். பட் 50,000 அப்படின்றது வந்து ஒரு டீசெண்டான பட்ஜெட். பிகாஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 ஆரம்பிச்சு 3,000, 5,000, ஈவன் 8,000 வரைக்கும் வாங்குறவங்கள பார்த்துருக்கேன். தட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 3,000 5,000 வரைக்கும் வாங்குறாங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா என்டையர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் டே கொடுக்கலாம், இல்லை ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சேலரி கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் இருக்குது. பொதுவாக ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஸ்டன் டிபார்ட்மெண்ட், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், டான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறல. அதனால் அதுக்கு பட்ஜெட் வந்து நான் கால்குலேட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வந்து எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பட் போஸ்ட் ப்ரொடக்ஷனோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இல்லை, எவ்வளோ நேரம் உங்கள் படம் வரப்போகுது அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் லென்த் உள்ள ஒரு படத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றத பற்றி அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்க்கலாம். 15 மினிட்ஸ் லென்த் உள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிமை எடிட் பண்ணுறதுக்கு 10,000 15,000 வரைக்கும் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 20,000 வரைக்கும் ஆகும். பட் இதுவே ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இதுவே ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோஸ் நீங்கள் போகும்போது இதோட பட்ஜெட் அதிகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் 10,000 20,000 அப்படின்றது வந்து டீசெண்டான பட்ஜெட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. பிகாஸ் விஎஃப்எக்ஸோட காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். பட் பேசிக்கான விஎஃப்எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 10,000 15,000 வரைக்கும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். பட் அதை விட அதிகமாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பட்ஜெட்லேருந்து ரொம்ப அதிகமாக இருக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் படத்தவே நீங்கள் 1 lakhல முடிச்சிருப்பீங்க. பட் ஹெவியான விஎஃப்எக்ஸ் ஓரியன்டான சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விஎஃப்எக்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் 1 lakh வரைக்கும் செலவு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் 2.0 படத்தை வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 15,000 வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுவே நீங்கள் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக போகும். அதே மாதிரி சாங்ஸ் ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட போகும். பட் பேசிக்காக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 15,000 அப்படின்றது வந்து ஆவரேஜ். ஸோ இதை விட அதிகமாக போகிறதும் குறையிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் அப்படின்றது வந்து உங்களோட படத்தில் எவ்வளோ டைலாக்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட ஆக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங்கில் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் அவங்க டப்பிங் ஸ்டுடியோவில் போகிறாங்க அப்படின்னா வெறும் 2 லைன் டைலாக் பேசுறதுக்கு வந்து 1/2 hour பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆக்டர்ஸை டப்பிங் ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போகும்போது நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து கூட்டிகிட்டு போங்க. ஸோ டப்பிங்கோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 10,000 வரைக்கும் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைலாக்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி உங்களோட ஆக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் சில ஸ்டுடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. சில ஸ்டுடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 600 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டுடியோஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அண்ட் அதே மாதிரி உங்களோட ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. பட் 5,000 10,000 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 15 மினிட்ஸ் படத்துக்கு. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைலாக்ஸ் இருக்கிற படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் டீமோட பட்ஜெட் பற்றி பார்க்கலாம். சவுண்ட் டீம்ஸ் வந்து 10,000 20,000 வரைக்கும் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுவும் உங்கள் படத்தில் எவ்வளோ ஹெவியான ஒர்க் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான். பட் ஸ்டார்ட் அப் டீம் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வாங்கலாம். அதுவே ப்ரொஃபஷனல் டீம் வந்து இதோட கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம். பட் 10 20 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான பட்ஜெட். அதுபோக சில சவுண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங்கும் டேக் ஆஃப் பண்ணுவாங்க. சில டீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது போக உங்கள் படத்துக்கு போஸ்டர் டிசைன்ஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 3,000 5,000 ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்டர்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டரும் எவ்வளோ ஹெவியான ஒர்க் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கால்குலேஷன் தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் இண்டஸ்ட்ரியில் பார்த்து சில பட்ஜெட்ஸ் ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான் நான் வந்து சொன்னேன். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. சில ஸ்டார்ட் அப் டீம் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வாங்குவாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் டீம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அவங்க அதிகமாகவும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டீமை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான்.
பட் இந்த பட்ஜெட்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் 0 பட்ஜெட்டில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினச்சா கூட நல்ல விஷயம் தான். பட் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டீம்கிட்ட போகும்போது எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயம். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். 2018 வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இயராக வந்து எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி 2019 இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து 2019 வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அண்ட் இதே மாதிரி நல்ல வீடியோட நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்ணுறேன். பாய்.